பேக் டு அவர் சேனல் அகில் விளாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வருஷம் கழித்து கேரம் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேமிங் இல்லை, நம்ம ஐடி ஷோகேசிங் தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஐடி. பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்பம் டோக்கன்லாம் நிறையாவே இருக்குது. பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் இருக்குது. 3 கோல்டு, மிச்சம்லாம் 1 வந்து பிரான்ஸ், 1 சில்வர். இதில் பார்த்திங்கன்னா மெடல் இருக்குது. அது வந்து அந்த ப்ரைஸ் ஷாப் டோக்கன்ஸில் இருந்தது. இது லெஜெண்டரி ஸ்ட்ரைக்கர் பக்ஸு பார்த்திங்கன்னா அப்படி வரும். ஃப்ரேம் அவதாரில் எப்படி நீ வந்து இவ்வளோ சேர்த்து நீங்கள் கேட்பீங்க. நான் வந்து ராயல் ரிவார்ட்ஸில் எடுத்து ஜெயிச்சது தான் அதெல்லாம். நான் ராயல் ரிவார்ட்ஸ்னால் என்னென்னு அப்புறமேல் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். ஸோ அவதார் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கோன்ட்டு. முதலாம் நம்மள்ட்ட இவ்வளோ அவதார் இல்லை. ஃப்ரேம் பாருங்கள், எப்படி அவங்கள்ட்ட இவ்வளோ ஃப்ரேம்லாம் வந்திருக்குன்னு கேட்பீங்கன்னா, நான் தான் சொன்னேன் ராயல் ரிவார்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைக்கர் போகலாம். ஸ்ட்ரைக்கர் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரைக்கர்ன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரைக்கர். அது மட்டும் இல்லை, கேரமில் புதுசாக மித்திக் ஸ்ட்ரைக்கர் ஆஸ்ட்ரோன்னு ஒரு ஸ்ட்ரைக்கர் விட்டுருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக்கரும் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரைக்கர் தான், பவர் ஸ்ட்ரைக்கர் தான், அனிமேஷன் ஸ்ட்ரைக்கர் இது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பவர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் நம்ம கேட்ட எல்லாம் பவரும் இருக்குது. அண்ட் பக்ஸு பார்த்திங்கன்னா இவ்வளோ பக்ஸ் வச்சுருக்கோம். லெஜெண்டரி பக்ஸ் மட்டும் இல்லை, மிச்செல்லாம் பக்ஸும் இருக்குது. ட்ரையல்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள். 17 ட்ரையல்ஸ் கிட்டத்தட்ட இதில் இருக்குது. இதெல்லாம் ராயல் ரிவார்ட்ஸில் எடுத்தது. பாக்கெட்ஸ் வந்து ஆடு பார்த்து எடுக்கிறது தான், நான் எடுக்க மாட்டேன். இதுதான் ராயல் ரிவார்ட்ஸ். இதில் வந்து நமக்கு அவதார், ஸ்ட்ரைக்கர், ஃப்ரேம், எமோஜ், ஸ்ட்ரைக்கர் பீஸு அது மட்டும் கிடையாது. அப்புறம் இந்த பக்ஸோட பீஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ஆடு பார்த்து எடுக்கிற மாதிரி வரும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் இது வரும். ஸோ ஒரு வாட்டி வருதுன்னா 4-3 வாட்டி வந்து ரீஃப்ரெஷ் வர மாதிரி இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ராயல் ரிவார்ட்ஸ் வரும். அது மட்டும் கிடையாது, நமக்கு ஆல்ரெடி ராயல் ரிவார்ட்ஸில் டெய்ஸி ஸ்ட்ரைக்கரோட பீஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னும் நாளைக்கு வர ரிவார்ட்ஸில் டெய்ஸி ஸ்ட்ரைக்கரில் 5 பீஸ் மட்டும் ஆடு பார்த்து எடுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா டெய்ஸி ஸ்ட்ரைக்கர் நமக்கு ஓப்பன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம கேம் ப்ளே போடலாம். ஒருவேளை டெய்ஸி ஸ்ட்ரைக்கர் எனக்கு கிடைக்கலனாலும் நான் கேம் ப்ளே போடுவேன். ஸோ இதுதான் நம்ம ஐடி. நம்ம வந்து கிளப்லாம் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 பேர் தான், சஞ்சய் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்கிரேட் ஆகிட்டாரு. ஸோ இவ தான் கோ லீடர் கிளப்புக்கு. ஸோ பவர் நான் காமிச்சிட்டேன்ல. ஸோ வாங்க ஒரு வாட்டி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். பக்ஸு, ஸ்ட்ரைக்கர், பவர் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு லாஸ்ட் டைம் காட்டுறேன். ஸோ அவள் தான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு டெய்ஸி ஸ்ட்ரைக்கரை கிடச்சிச்சின்னா அதை வச்சு ஒரு கேம் ப்ளே வீடியோ போடலாம். கிடைக்கலனாலும் நான் கேரம் கேம் ப்ளே வீடியோ போடுவேன். ஸோ பை கைஸ்.